ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த வேளையிலேயும் சில நிமிடங்கள் நாம் தேவ பிரசன்னத்தில் இணைந்திருப்பது, தேவ பிரசன்னத்தில் காத்திருப்பது, சர்வ வல்லவருடைய பிரசன்னத்தில் மூழ்கி இருப்பது ஆனந்தமான அனுபவமாக இருக்க போகிறது. அவருடைய பிரசன்னத்தில் பர்வதங்கள் மெழுகு போல உருகி போகுமே. ஆகையினாலே என் அன்பு சகோதரனே, சகோதரியே, தேவ பிள்ளைகளே, சில நிமிடங்கள் நாம் தேவ பிரசன்னத்தில் இருப்போமா? இந்த வேளையிலும் அவருடைய பிரசன்னம் நம்மோடு இணைந்திருக்கும்படியாக நாம் எல்லாரும் ஜெபிப்போமா? பரலோக பிதாவே, உம்முடைய நாமத்தினாலே நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. இயேசு செய்ய நினைத்த காரியம் தட்டைப்படாது என்பதை அறிந்திருக்கிறோம் அப்பா. இப்பொழுதும் நாங்கள் வாஞ்சிக்கிறது உம்முடைய பரிசுத்த பிரசன்னம், பரிசுத்த ஆவியானவருடைய பிரசன்னம். உங்க பிரசன்னத்துல பர்வதங்கள் மெழுகு போல உருகி போகுமே ஆண்டவரே. உம்முடைய பிரசன்னம் விட்டுதலையை கொடுக்குமே. உம்முடைய பிரசன்னம் சந்தோஷத்தை கொடுக்குமே, சமாதானத்தை கொடுக்குமே. உங்க பிரசனத்தினால உம்முடைய பிள்ளைகள் எல்லாரையும் நிரப்பி, உங்க பிரசனத்தினால நிரப்பி காணப்படுகிற பயத்திலிருந்து கர்த்தர் விடுவிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். உங்க பிரசனத்தால் ஒவ்வொருவரையும் நிரப்புங்க ஆண்டவரே. கட்டப்பட்ட அனுபவத்தோடு, கவலையோடு, கடினமான சூழ்நிலையோடு, தட்டைகளாய் இருக்கிறதே என்ற எண்ணத்தோடு யாராவது காணப்படுவார்களானால் தட்டைகளை தகர்க்கிற தேவ வல்லமை இப்பொழுது உம்முடைய பிள்ளைகள் உங்க பிரசனத்தை உணர்கிற நேரத்தில் அனுபவிக்கட்டும் அப்பா. விடுதலையை காணச்சி இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களும் நல்ல தகப்பனே, ஆமென். அல்லேலூயா. தேவ பிரசன்னம், உங்க பிரசன்னம் தாங்கப்பா. சர்வ வல்லவரே, உங்க பிரசன்னம் தாருங்க. உங்க பிரசன்னம் போதுமே. உலகம் எல்லாம் மாயையா. என் அன்பு தேவ பிள்ளையே, உலகத்துல நேசிப்பேன் என்று சொல்லுகிறவர்கள், சொன்னவர்கள் மாறி இருக்கலாம். உதவி செய்வேன், நன்மை செய்வேன் என்று சொன்னவர்கள் ஒருவேளை மாறி இருக்கலாம், மனம் மாறி இருக்கலாம். ஆனால் சர்வ வல்லவர், மாறாதவர், மாயையான இந்த உலகத்திலே மாறாத நேசர் அவர் ஒருவரே, இயேசு ஒருவரே. எல்லாரும் இணைந்து உலகம் எல்லாம் மாயையா, உலகம் எல்லாம் மாயையா, அன்பு ஒன்றே போதுமையா, அன்பு ஒன்றே போதுமையா. பிரசன்னம், பிரசன்னம், தேவ பிரசன்னம், 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 தேவ பிரசன்னம். இன்னும் உம்மை அறியணுமே, உம்மை அறியணுமே. இன்னும் கேட்டி சேரணுமே, இன்னும் கேட்டி சேரணுமே. பிரசன்னம், பிரசன்னம், தேவ பிரசன்னம், 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 தேவ பிரசன்னம். ஆண்டவரே, நான் உம்மை இன்னும் அறிய வேண்டும் அப்பா. உம்முடைய அன்புல இன்னும் நெருங்கி வரணும் ஏசப்பா. சர்வ வல்லவரோடு இன்னும் நான் நெருங்கி ஜீவிக்க கிருபை வேண்டுமே. நேசரோடு இன்னும் நெருங்கி ஜீவிக்க எனக்கு உதவி செய்யுங்கப்பா. பாடுகள் நிறைந்த, வேதனைகள் நிறைந்த, துன்பங்கள் நிறைந்த இந்த உலகத்திலே பரமனின் வெற்றி நான் காண்பதற்கு உங்க பிரசன்னம் தாங்கப்பா. பயங்கள் மாறுபடியாக உங்க பிரசன்னத்தால் நிரப்புங்கன்னு கேட்போமா? என் அன்பு தேவ பிள்ளையே, வேதனையின் மத்தியிலே சோர்வுகளோடு என்ன செய்வதென்று தெரியாமல் இருக்கிறீர்களா? ஆண்டவரே, உங்க பிரசன்னம் என்னை மூடட்டும். இப்ப சொல்லுங்கம்மா, சொல்லுங்க, சொல்லுங்க.
நீங்க ஒருவேளை படுத்திருக்கலாம், இல்ல ஒருவேளை உட்கார்ந்து இருக்கலாம், இல்ல ஒருவேளை நீங்கள் வேலை செய்து கொண்டே இருக்கலாம். இருக்கிற இடத்துல இயேசுவை பார்த்து சொல்லுவீங்களா? பரிசுத்த ஆவியானவரை பார்த்து சொல்லுவீங்களா? உங்க பிரசன்னம் எனக்கு வேண்டும் அப்பா. ஆகாது என்று தள்ளப்பட்ட கல்லை மூளைக்கு தலைக்கல்லாய் மாற்றுகிற தேவன் அவர். ஆண்டவரே, நான் உம்மை நம்பி ஜீவிப்பேன். ஆண்டவரே, உம்மை மட்டும் நம்பி ஜீவிப்பேன் இயேசப்பா. ஓ, எந்த ஒரு மனுஷனையோ வேறு எந்த ஒரு ஆஸ்தி ஐஸ்வர்யத்தையும் நான் நம்ப மாட்டேன். இயேசுவை மட்டும் நம்புவேன். ஹல்லேலூயா. மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலா இருப்பது நலம் அல்லவா? என் அன்பு தேவ பிள்ளையே, நம்பிக்கை இயேசுவின் மேல் வைப்பீர்களா? இயேசுவை நான் உம்மை மட்டும் நம்புவேன். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் இணைந்து சொல்லுவோம், ஆண்டவரே, உம்மை மாத்திரம் நான் நம்புவேன். உண்மை வழி நாடும் தேடும் உத்தமனுக்கென்று கர்த்தர் துணை. உண்மை வழி நாடும் தேடும் உத்தமனுக்கென்று கர்த்தர் துணை. கண்கள் அவன் மீது வைத்திடுவான், கருத்தாய் காத்திடுவான். கண்கள் அவன் மீது வைத்திடுவான், கருத்தாய் காத்திடுவான். கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்த்திடும், கைவிடா காத்திடும் பாராமானின் காரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். கைவிடா காத்திடும் பாராமானின் காரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். ஜீவதேவன் பின் செல்லுவோம், ஜீவா ஒளிதனை கண்டடைவோம். ஜீவதேவா பின் செல்லுவோம், ஜீவா ஒளிதனை கண்டடைவோம். மனதின் காரிருள் நீங்கிடவே மாசமாதானம் தரும். மனதின் காரிருள் நீங்கிடவே மாசமாதானம் தங்கும். கர்த்தரை நம்பி ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும், கைவிடா காத்திடும் பாரமானின் காரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். கைவிடா காத்திடும் பாரமானின் காரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். உள்ளமாதின் பாரங்களை ஊக்கமாய் கர்த்தரிடம் சொல்லுவோம். உள்ளமாதின் பாரங்களை ஊக்கமாய் கர்த்தரிடம் சொல்லுவோம். இக்கட்டு நேரத்தில் கூப்பிடுவோம், இயேசு வந்தாதரிப்பார். இக்கட்டு நேரத்தில் கூப்பிடுவோம், இயேசு வந்தாதரிப்பார். கர்த்தரை நம்பி ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும், கைவிடா காத்திடும் பாரமானின்
பிள்ளைகளே, நீதிமானுடைய சிரசின் மேல் நித்திய ஆசீர் வந்து இறங்குமே. ஆண்டவரே, உங்க விலையேறப்பட்ட பரிசுத்த இரத்தத்தால் என்னையும் கழுவி சுத்திகரித்து உமக்கு உகந்த பாத்திரமாக, ஓ நீர் பிரியப்படுகிற நீதிமானாக என்னை மாற்றுங்கப்பா என்று சொல்லுவோமா? ஆண்டவர் நம்மையும் தம்முடைய விலையேறப்பட்ட இரத்தத்தினாலே கழுவி சுத்திகரித்து, அல்லேலூயா, நித்திய ஆசீர் தங்கக்கூடிய, நிரந்தரமான தேவனுடைய ஆசீர் தங்கக்கூடிய நீதிமான்களாய் மாற்றுவாரே. அல்லேலூயா. சர்வ வல்லவரே, உம்முடைய ஆசீர்வாதம் எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்விலும் தங்க வேண்டும் அப்பா. கிருபை நன்மைகள் எங்கள் வாழ்விலே தொடர வேண்டும் ஆண்டவரே. ஆமென். ஜீவனை பார்க்கிலும் பெரிய உங்க கிருபை ஏசப்பா, கிருபை நன்மைகள் உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தொடர வேண்டுமே. அல்லேலூயா. வேண்டிக் கொள்ளுவதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாய் கிரியை செய்கிற தேவனுடைய வல்லமை பல பாரங்களோடு காணப்படுகிற உங்கள் வாழ்வில விடுதலையை அவர் கொடுக்க போகிறார். அல்லேலூயா. ஓ, எல்லாரும் இணைந்து சர்வ வல்லவரை ஆராதிக்கலாமா? ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. பாடுவோமா? ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. பாடுவோம். ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. சிறகுகளின் நிழலில் என்றென்றும் ஆகிட செய்தீர். சிறகுகளின் நிழலில் என்றென்றும் ஆகிட செய்தீர். தூயவரே, துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. தூயவரே, துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே. அல்லேலூயா. ஆராதனை உமக்கே இயேசுவே, ஆராதனை உமக்கே இயேசப்பா, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. சர்வ வல்லவரே, ஆராதனை உமக்கே. நேசரே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. எங்கள் பலவீன நேரங்களில் கிருபை தந்தீரையா. எங்கள் பலவீன நேரங்களில் கிருபை தந்தீரையா. எல்லாரும் இணைந்து இயேசு ராஜா என் பலனானே, எதற்கும் இல்லையே. பாடுவோமா? இயேசு ராஜா என் பலனானே, எதற்கும் பயம் இல்லையே. ஆராதனை உமக்கே. ஆமென். ஆராதனை உமக்கே. அல்லேலூயா. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. இயேசுவே, ஆராதனை
எல்லா பயங்கள் மறைகிறது. ஹalleluya. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, இவன் ஆராதனை உமக்கே. சர்வ வல்லவருடைய ஆளுகை ஒவ்வொருவர் மேலும் வெளிப்படுகிறார். அதே பிரசனத்தில் நாம் காணப்படுவோமா? சில நிமிடங்கள் ஆமென். தேவ பிரசனத்தோடு நாம் இருக்கிற இந்த நேரத்தில், நம்மை விடுவிக்கிற தேவ பிரசனத்தில் மூழ்கி இருக்கிற இந்த நேரத்தில், ஹalleluya, சில நிமிடங்கள் உங்களுடைய விசுவாசம் வர்த்திக்கப்படும்படியா தேவனுடைய வார்த்தையை கேட்கலாமா? பாரங்கள் என்று சொல்லி அநேகருடைய வாழ்க்கையில ஒரு வேதனையாக காணப்படுகிறது. அந்த பாரம் மக்களை அழுத்தி கொண்டிருக்கிறது. அநேக சூழ்நிலைகளில் ஏதோ ஒரு குறிப்பிட்ட காரியத்துல ஜனங்களுடைய இருதயங்கள்ல அந்த பாரங்கள் அழுத்தி கொண்டிருக்கிறத நம்ம பார்க்க முடியும். பெற்றோர்களை குறித்துள்ள பாரமா இருக்கலாம், பிள்ளைகளை குறித்துள்ள பாரமா இருக்கலாம், சரீரத்தில் உள்ள சில காரியங்கள், சில பிரச்சனைகள் நிமித்தமாக உள்ள பாரங்களா இருக்கலாம், பொருளாதார காரியத்தை குறித்துள்ள பாரமா இருக்கலாம், ஊழிய பிரகாரமான காரியங்கள்ல வளர முடியவில்லை என்கிற பாரமா இருக்கலாம், ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர முடியல, எதிர்பார்க்கக்கூடிய விதத்துல வளர முடியல அப்படிங்கிற ஒரு பாரமாக இருக்கலாம். ஆனா எப்படிப்பட்ட பாரமாக இருந்தாலும் ஏதோ ஒரு பாரம் உங்களை அழுத்தி கொண்டிருக்கிறது, ஏதோ ஒரு பாரம் நம்மை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிறதா. ஆனா அந்த பாரத்தை நம்ம சுமந்து கொண்டே இருக்கும் போது எந்த பிரயோஜனமுமே கிடையாது. ஆனா அந்த வேதம் சொல்கிறது, தேவனுடைய சமூகத்துல நம்மளுடைய பாரத்தை அர்ப்பணிக்கும் போது அவர் நமக்கு விடுதலை கொடுக்கிறவராக இருக்கிறார். வேதத்துல இப்படி ஒரு வசனத்தை நம்ம பார்க்கிறோம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் பாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லி வேதத்துல ஒரு வசனத்தை நாம் பார்க்கிறோம். வருத்தப்பட்டு காணப்படுகிற எந்த பாரமான வேதனையான சூழ்நிலைகளாக இருந்தாலும் அது தேவ சமூகத்துல நம்ம சொல்லும் போது நிச்சயமாகவே அந்த காரியத்துல ஒரு விடுதலை கொடுக்கிறவராக இருக்கிறார். பிலிப்பியர் 4வது அதிகாரத்துல ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்போது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்துக்கொள்ளும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில பாரங்கள் வருவது இயற்கைதான், இயற்கையான ஒரு காரியம் தான். ஆனா அந்த பாரத்தை நம்ம வைத்துக் கொண்டு வேதனைப்பட்டு கலங்கி இருக்காதபடி அந்த பாரத்தை தெய்வ சமூகத்துல வேண்டுதலோடு ஜெபத்தோடு வேண்டுதலோடு தெய்வ சமூகத்துல நம்ம அதை தேவ சமூகத்துல நம்ம ஒப்பு கொடுக்கும் போது நம்ம தேவ சமாதானம் நம்மளுடைய இருதயங்களை காத்துக்கொள்ளும் என்று சொல்லி வேதத்துல நம்ம வாசிக்கிறோம். இந்த இன்னொரு காரியத்துல நம்ம ஒரு சம்பவத்தை நம்ம பார்க்கும் போது ஒரு கதை இப்படியாக சொல்றத நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு புல் மூட்டை தூக்கி கொண்டு ஒரு வயதான ஒரு கிராமத்துல உள்ள ஒரு தகப்பனார் வெயில்ல நடந்து கொண்டே போய்கொண்டு இருக்கிறார். அப்படி அவர் நடந்து கொண்டே போய்கொண்டு இருக்கும் போது ஒரு மாட்டு வண்டி ஓட்டிக்கொண்டிருக்கிற ஒரு சகோதரன் மாட்டு வண்டி ஓட்டிக்கொண்டே வந்து கொண்டிருக்கிறார். அப்போது அந்த வயதான அந்த தகப்பன் புல் மூட்டையை தலைக்கு மேல வைத்துக் கொண்டு நடந்து கொண்டிருக்கிற அந்த மனிதன் அந்த மாட்டு வண்டிக்காரரிடம் கேட்கிறாரு, ஐயா, நீங்க என்னை இந்த இடத்துல குறிப்பிட்ட இடத்துல நான் இறங்கணும், நீங்க போற வழியில அந்த இடத்துல என்னை கொண்டு விட்டுருவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அப்ப இந்த மாட்டு வண்டிக்காரர் சொல்றாரு, சரி ஐயா, நான் கொண்டு விட்டுறேன், நீங்க என் வண்டியில ஏறிக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்ப இந்த மாட்டு வண்டிக்காரர் அந்த ஐயாவை கூப்பிட்டு வண்டியில ஏத்திட்டு அப்படியே போய்கொண்டே இருக்காங்க. அப்படி போய்கொண்டே இருக்கும்போது ஒரு குறிப்பிட்ட இடம் வந்த உடனே அந்த மாட்டு வண்டிக்காரர் என்ன பண்றாரு, திரும்பி பார்த்து அந்த மனிதனை திரும்பி பார்க்கிறாரு. அந்த பார்க்கும்போது அந்த மனிதன் என்ன செய்யறாருன்னா அந்த புல் மூட்டைய தலைக்கு மேலே வைத்து கொண்டு அந்த இடத்துல அந்த வண்டியில உட்கார்ந்து கொண்டு பிரயாணப்பட்டு கொண்டு இருக்கிறார். இதை பார்த்த உடனே அந்த மாட்டு வண்டிக்காரர் கேட்கிறாரு, ஐயா, நீங்க எதுக்கு நான் இந்த புல் மூட்டைய தலைக்கு மேலே வச்சுட்டு உட்கார்ந்து இருக்கிறீங்களே, இந்த வண்டியில தான் இடம் இருக்குதே, நீங்க இந்த இடத்துல நீங்க இறக்கி வச்சுட்டு நீங்க உட்காரலாமே அப்படின்னு சொல்லி சொன்னாராம். அப்ப இந்த புல் மூட்டையை சுமந்து கொண்டு வந்த அந்த நபர் சொன்னாராம், ஐயா, நீங்க பாவம்னு நினைச்சு நான் பாவம்னு நினைச்சிட்டு நீங்க என்ன செய்றீங்க, உங்க வண்டியில எனக்கு இடம் கொடுத்து என்னை கொண்டு வந்தீங்க. ஆனா உங்களுக்கு நான் பாரத்தை வைக்க கூடாதுன்னா நீங்க எனக்கு மட்டும் தானே இடம் தந்தீங்க, என் புல் மூட்டைக்கு நான் சேர்த்து உங்களுக்கு மேல நான் பாரத்தை சுமத்த கூடாதுல்ல, அதனால நான் இந்த புல் மூட்டையை நான் எனக்கு தலையிலே வச்சிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னாராம். இதே போலதான் நம்மளுடைய வாழ்க்கையிலையும் தேவ சமூகத்துல நம்ம நம்மள சில காரியங்களை குறித்துள்ள பாரங்கள் இருக்கலாம், வேதனைகள்
ஆண்டவரே, இப்படி இந்த மாதிரி சூழ்நிலைகள் ஆயிட்டே, என் பிசினஸ்ல இப்படிப்பட்ட காரியங்கள் நடந்து விட்டதே, என் குடும்பத்தில் இப்படிப்பட்ட காரியங்கள் நடந்து விட்டதே, என்னுடைய வேலை காரியத்தில் இப்படிப்பட்ட காரியங்கள் நடந்து விட்டதே, பொருளாதார காரியத்துல, கடன் காரியத்துல, பிரச்சனைகள், இப்படி பல காரியங்களை நினைத்து சரீர பலகீனத்தை குறித்து இந்த கொரோனா வைரஸ் இந்த சூழ்நிலைகள் நிமித்தமாக கூட இந்த மாதிரி சில பாரங்கள் காணப்படலாம். ஏதோ ஒரு குறிப்பிட்ட காரியத்தை குறித்து இந்த பாரத்தை தேவ சமூகத்துல நம்ம சொல்லிவிட்டு கூட திருப்பி நம்ம என்ன செய்யறோம், அதையே தூக்கி வச்சு நம்ம சுமந்து கொண்டே இருக்கிறோம். வேதத்துல அழகா ஆண்டவர் வசனம் சொல்றாரு, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு என்று சொல்லி அழகாக வேதம் வசனம் ஆண்டவர் நம்ம பார்க்க சொல்கிறார். இந்த நாட்கள்ல எந்த பாரமாக இருந்தாலும் அதை தேவ சமூகத்துல நம்ம அர்ப்பணித்து விட்டு அந்த பாரத்தை தேவ சமூகத்துல இறக்கி அதை விட்டு விட வேண்டும். நிச்சயமாகவே அப்படி நம்ம விட்டு விடும் போது அந்த பாரத்தை தேவனை நீங்க பார்த்துக்கோங்க, எனக்கு இந்த காரியத்தை குறித்து எதுவும் தெரியாது, எனக்கு எதுவும் செய்ய முடியாது, நீங்க இந்த காரியத்தை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி தேவ சமூகத்துல நம்ம அர்ப்பணித்து சொல்லும் போது, சொல்லிவிட்டு அந்த பாரத்தை நம்ம விட்டு விடும்போது நிச்சயமாகவே ஆண்டவர் அந்த காரியத்துல ஜெயத்தை கொடுக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு. கர்த்தர் மேல் நம்மளுடைய பாரத்தை வைத்து விடுவோம். அவர் நம்மளுக்கு அந்த காரியங்களில் விடுதலை கொடுப்பார், மாற்றத்தை கொடுப்பார். இன்னைக்கு எந்த சூழ்நிலைகளில் பாரத்தோடு காணப்படுகிறீங்களோ அந்த சூழ்நிலைகளை தேவ சமூகத்துல அர்ப்பணித்து விடுங்கள். நிச்சயமாகவே அந்த குறிப்பிட்ட காரியத்துல ஒரு பெரிய மாற்றத்தை, விடுதலையை தேவன் உங்களுடைய வாழ்க்கையில கட்டளையிடுவார். இந்த நேரத்துல கண்களை மூடி தேவனை நோக்கி பார்ப்போமா? அவர் நீதிமானை தள்ளாட விட்டார். நீதிமான் தள்ளாட விட மாட்டார், நித்தமும் காத்து நடத்திடுவார். நீதிமான் தள்ளாட விட மாட்டார், நித்தமும் காத்து நடத்திடுவார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். நம்பிக்கையோடு கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். நம்மை காக்கும் தேவனவர், நமது நிழலாய் இருக்கின்றவர். நம்மை காக்கும் தேவனவர், நமது நிழலாய் இருக்கின்றவர். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் அவரை நம்மை அணைத்துக் கொள்வார். தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் அவரை நம்மை அணைத்துக் கொள்வார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. அவரே நம்மை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். வாழ்வை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்போம், அவரை எல்லாம் வாய்க்க செய்வார். வாழ்வை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்போம், அவரை எல்லாம் வாய்க்க செய்வார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. பாடுங்கம்மா பாடுங்க. அவரே நம்மை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. ஆமென். அவரே நம்மை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார்.
சொல்லுங்க, அவர் எனக்கு அதிசயம் செய்ய போகிறார். இயேசு எனக்கு அதிசயம் செய்ய போகிறார். சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. விசுவாசத்துல உறுதியாக்கப்படுவோமாக. விசுவாசம் நம்மளே வளரட்டும். இயேசு எனக்கு அதிசயம் செய்ய போகிறார். சொல்லுவீங்களா? இயேசு எனக்கு அதிசயம் செய்ய போகிறார். இயேசு எனக்கு அதிசயம் செய்ய போகிறார். ஓ, எதிர்பார்க்கிறதை காட்டிலும், வேண்டிக் கொள்வதை காட்டிலும், நினைப்பதை காட்டிலும் ஒரு அதிசயம் செய்ய போகிறார். உங்களுக்கு செய்ய போகிறார், செய்ய போகிறார். விசுவாசத்தோடு அவரே என்னை ஆதரிப்பார். பாடுங்க பாடுங்க. அதிசயம் செய்வார், அவரே உன்னை ஆதரிப்பார். அதிசயம் செய்வார், அவரே நம்மை ஆதரிப்பார். அதிசயம் செய்வார். சர்வ வல்லவருடைய நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த வேளையிலே பாரத்தோடு, வேதனையோடு, இந்த பாரத்தை யாரிடம் பகிர்ந்து கொள்ள முடியாமல் கூட சிலர் இதய வேதனைகளோடு, மனக்கலக்கத்தோடு, with all depressions யாராவது காணப்படுவார்கள் என்றால், இந்த நாளிலே, இந்த வேளையிலே ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுடைய பாரங்களிலிருந்து விடுவிக்கப்படுவார்களாக. Let them be free from their burdens, O Lord. Let them be delivered from their burdens, O Master. ஓ, அவர்கள் தங்களுடைய பாரங்களில் இயேசுவின் நாமத்தில் விடுவிக்கப்படுவார்களாக. இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொருடைய பாரங்கள் மாறட்டும், மாறட்டும். எல்லாருடைய பாரங்களை எடுத்து போடுங்கப்பா, எடுத்து போடுங்க. கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விட்டு தேவ சமூகத்திலே சந்தோஷத்தோடு, சமாதானத்தோடு, பிரசன்னத்திலே களி கூறுகிற அனுபவத்திலே உடைய பிள்ளைகள் வளருவார்களாக. ஆண்டவர் அவ்வாறு செய்ய போகிறபடியால் நன்றி. இன்று ஒரு விடுதலையை உம்முடைய பிள்ளைகள் காண போகிறபடியால் ஸ்தோத்திரம். இன்று ஒரு வெற்றியை உம்முடைய பிள்ளைகள் அனுபவிக்க போகிறபடியால் ஸ்தோத்திரம். இன்று ஒரு அற்புதத்தை உம்முடைய பிள்ளைகள் காண போகிறபடியால் ஸ்தோத்திரம். இன்று ஒரு அதிசயம் உம்முடைய பிள்ளைகள் வாழ்வில் நிகழ்வதாக, நடப்பதாக. ஒவ்வொருடைய பாரங்களும் எடுத்து போடுங்கப்பா. ஒவ்வொருடைய பாரங்களும் மாறட்டும், மாறட்டும், மாறட்டும். இயேசுவின் நாமத்தில் உம்முடைய பிள்ளைகளுடைய பாரங்கள் மாறட்டும். கர்த்தர் அவ்வாறு செய்கிறபடியால் ஸ்தோத்திரம். ஒப்புக் கொடுக்கிறோம். ஒவ்வொருடைய கருத்துல ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபங்கள் நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. God bless you. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார்.